வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நாம கேட்க போற கதை, உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு கேட்பவர்களுக்கான கதை. ஒரு பாதையோரம் இருந்த குளத்துக்கு பக்கத்துல ஒருத்தன் சின்ன சின்ன கற்களை அடுக்கி வைத்து ஒவ்வொரு கல்லா எடுத்து குளத்துல போட்டு கொண்டிருந்தான். அந்த பாதையில போன எல்லோருக்கும் என்னடா இவன் இப்படி கல்ல ஒவ்வொன்னா போடுறானேன்னு சந்தேகம். ஏன்பா தம்பி, உனக்கு வேற வேலை வெட்டி இல்லையா, இப்படி கல்ல குளத்துல போடுறியே அப்படின்னு கேள்வி கேட்டு பார்த்தாங்க. அவர்கள் இப்படி கேட்பதை கண்டுக்காம 1 2 அப்படின்னு எண்ணிக்கிட்டே மீண்டும் கல்ல குளத்துல போட ஆரம்பிச்சான். இவன் இப்படி குளத்துல கல்ல போடுறதும், வழியில போறவங்க கேள்வி கேட்பதும், அவன் 1 2ன்னு எண்றதும், இதையெல்லாம் ரொம்ப நேரமா தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருந்த அவன், தம்பி, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. இப்படி இவ்வளவு கல்ல வச்சு குளத்துல ரொம்ப நேரமா போடுறியே, உனக்கு வேற வேலையே இல்லையா? நீ தப்பா நினைக்கலனா ஏன் இப்படி பண்றன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டான். ரொம்ப நேரமா பேசாம இருந்த அவன் சொன்னான், இந்த உலகத்தில் யாரும் வெட்டின்னு செய்யறது இல்ல. அவன் அவன் செய்யற வேலை பத்தி அவனுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு உலகத்துல வெட்டி வேலை அப்படின்னு சொன்னா அடுத்தவன் என்ன செய்யறான், ஏன் செய்யறான் அப்படின்னு ஆராய்ச்சி செய்யறது, கேள்வி கேட்கறதையே வேலையா இருக்கிறவனை தான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொன்னான். இவ்வளவு நேரமா இத பார்த்த கேள்வி கேட்ட எல்லோரையும் வேலை வெட்டி இல்லாதவன் ஆக்கிவிட்டு அவன் பாட்டுக்கு எழுந்திருத்து போனான். அடுத்தவன் செய்யறது எல்லாம் வெட்டி வேலை என்று நினைத்து கேள்வி கேட்டு நேரத்தை வீணாக்குவதே மிக பெரும் வெட்டி வேலை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.